இட்லி தோசைக்கு செம்ம சூப்பராக பருப்பே இல்லாமல் ஒரு சாம்பார் பார்க்கலாங்களா. ஜஸ்ட்டு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இன்ஸ்டன்ட் சாம்பார் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். யாருக்குமே தெரியாது இது பருப்பு நம்ம ஆட் பண்ணலிங்கிறது. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்களா. ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 6 பல் பூண்டு, 4 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, இது கூடவே 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை நம்ம 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. 3 விசில் விட்டு எடுத்து விசில் போனதும் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை கொஞ்சம் தனியாக ஒரு பாத்திரத்தில் வடிச்சுக்கோங்க. இது இருக்கிறத நல்லா மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. கடைஞ்சிட்டு நம்ம இந்த வடித்து வச்சுருக்கோங்க இல்லையா தண்ணி, அந்த தண்ணியும் இது கூடவே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தாளிப்பு கொடுத்துடலாங்களா. ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் சீரகம் போட்டு, சீரகம் பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகா கிள்ளி போடுங்க. கூடவே கொஞ்சமாக லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. பெருங்காயத்தூள் போட்டோன்னா நம்ம இந்த கடைஞ்சி வச்சுருக்கோங்க இல்லையா அதையை இது கூட ஆட் பண்ணி 1 ஸ்பூன் உப்பு போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் நல்லா கொதித்ததும் நம்ம அதுக்குள்ளே 3 ஸ்பூன் கடல மாவு எடுத்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாங்க. அதையும் அது கூடவே கலந்துட்டு இப்போ 10 நிமிஷம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. பச்சை வாசம் போனதும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். எவ்வளோ இட்லி வச்சாலும் பத்தவே பத்தாது. நீங்கள் சுட்டுக்கிட்டே இருக்கணும்.